கை உதறுதுடி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பானஸ் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோ வந்து டே இன் மை லைஃப் தான். நெக்ஸ்ட் திங், இந்த மெட்ரோவில் ப்ளூ லைன் க்ரீன் லைன் வந்து எனக்கு சீரியஸாக ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ளூ லைன் க்ரீன் லைன்ற ஒரு கன்ஃபியூஸில் 25 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ்க்குள்ளே போக வேண்டிய எங்கள் டெஸ்டினேஷனை 45 மினிட்ஸ் டு 1 hour சாலிடாக ஆகிடுச்சு. அதுவும் ஃபீனிக்ஸ் மால் வரத்துக்கு. நான் ஃபீனிக்ஸ்க்கு வர மெயின் ரீசனே வந்து செஃபோரா தான். பிகாஸ் சென்னையில் செஃபோரா வந்து ஃபீனிக்ஸ் அண்ட் இஏ மாலில் தான் லொக்கேட்டட் ஆகிருக்கு. ஸோ செஃபோரா வந்து நம்ம ஆல்ரெடி இஏல போயிருக்கோம். நான் வந்து ஃபீனிக்ஸில் போனது கிடையாது. ஸோ வந்து போகலான்னு சொல்லிட்டு நான் வாங்கவும் பார்த்தேன். பட் நாஸில் என்னோடய ஷேட் கன்சில் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எனக்கு வாங்கினா நாஸ் தான், அதுதான் ஃபுல் கவரேஜ்னு சொல்லிட்டு நான் விடாப்படியாக இருந்ததுனால ஆப்போசிட்டில் எஸ்எஸ் பியூட்டி இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா அங்கேயுமே செட் ஆகலை, அங்கே நாஸும் இல்லை. ஓகே, ஐஷேடோ பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெவல்யூஷன் பிராண்டில் 2 ஐஷேடோ ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தேன். இந்த ஐஷேடோ அந்த ஐஷேடோ செக் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாகவே. ஸோ டிஸ்கவுண்ட் வேறு போட்டிருந்தாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டு வராங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பில் கவுண்டருக்கு. ஓகே, ஃபைனலி வாங்கியாச்சு. கம்ப்ளீட் இருக்குமா? அண்ட் நைக்கான் க்ரைலான் கிட்டவே இருந்துச்சு. அதனால தான் என் ஃப்ரெண்டு நான் உள்ளே போனால் வெளில வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு அங்கேயாவது சீட் இருக்குமான்னு கேட்டிருக்கா. அண்ட் நைக்கா இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் பிராண்ட். ஆஃப்லைனும் சரி ஆன்லைனும் சரி ஒரு நல்ல ஆஃபர்ஸோட அண்ட் நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் டீல்ஸோட இருக்கும். அந்த மாதிரி ரோமன்ஸ் பேட்ச் பண்ணேன். ஓகே, டெஸ்ட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். அண்ட் இது வந்து புதுசாக நல்லா இருந்துச்சு. இந்த லிக்விட் ஐலைனர் நாங்கள் வந்து பர்கர் கிங் போயிட்டு ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம். சூப்பர். இது சத்தியமா குடிக்க கூடாது. நான் கோக்கு நினைச்சேன், பிளாக் காஃபி கிடைச்சா கோல்ட் பிளாக் காஃபி, சக்கரை இல்லை, பிளாக். அண்ட் ஐம் ஸோ சாரி, நான் எடுத்து வச்ச கிளிப்ஸ் பாதி காணோன்னு, பாதிக்கு மேலே வாய்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் திங், எந்த ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்லையுமே உள்ளே வந்து வீடியோ செலக்ட் நாட் அலோட். ஸோ நாங்கள் அங்கேருந்து நான் வாங்கினதெல்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிண்டி மெட்ரோக்கு வந்து ஊபர் போட்டு போயாச்சு. திரும்பி அண்ணா நகர் போகிறோம் சோறு தின்ன. அதாகப்பட்டது என்னன்னா வழி மாறி மாறி கூட்டு வரியா ரவினா? மனசாட்சி இல்லாம போய் சொல்லாது. ஆல்ரெடி நாங்க வந்து ஆலந்தூர் மெட்ரோல இருந்து இறங்கி அங்க இருந்து நாங்க வந்து இண்டிக்கு போனோம். ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம்னா ஆப்போசிட் பரங்கிமலை போறதுக்கு போயிட்டோம். மாத்தி மாத்தி போய் கடைசியா ஃபைனலி நாங்க ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்னென்ன ஸ்வாட்ச் பண்ணணுமோ ஸ்வாட்ச் பண்ணிட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இது என்ன மெட்ரோ? ஆலந்தூரா? ஆலந்தூர் மெட்ரோ. ஸோ அகைன் அ மிஸ்டேக். நான் இப்போ இருக்கிறது ஆலந்தூர் மெட்ரோ. நான் ஆட்டோவில் இருக்கும் போது நான் வந்து கிண்டி மெட்ரோக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் மார்னிங்லேருந்து ஒரே கன்ஃபியூஷன். நாங்கள் போகாத இடம்லாம் போய் சுற்றிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்திருக்க பிளேஸ் வந்து அண்ணா நகரில் லொக்கேட்டாக இருக்க ஜிகிஸ் அப்படின்ற ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அங்கே ஃபுட் ஸ்பாட்ஸ்லாம். ஸ்பெஷலாக வந்து நான் சொல்ல விரும்புகிறது, நோட் பண்ணுங்கள், இது வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோவும் கிடையாது, எந்த ஒரு பெய்ட் அப் வீடியோவும் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சும்மா எனக்கு பிடிச்சதுனால நான் வீடியோ கவர் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் எனக்கு வந்து கிராக்கிங் மைலோ ஷேக் அப்படின்ற ஒரு மில்க் ஷேக் வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணிங்கன்னா இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அதை ஆர்டர் பண்ணேன். இது வந்து கொரியன் விங்ஸ், காலிஃப்ளவர் கொரியன் விங்ஸ். ஸோ அது நல்லா இருந்துச்சு, சிக்கன் மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சிக்கன் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, கிராக்கிங் மைலோ மில்க் ஷேக். ஸோ அதை வந்து கிராக் பண்ணால் மில்க் ஷேக் கிராக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கிராக்கிங் மைலோ ஷேக். ஆனால் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. மேலேயே நின்றுட்டுருக்காங்க ஒரு ஸ்டாஃப், கீழே நின்றுட்டுருக்காங்க இன்னொரு ஸ்டாஃப். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எப்போ கேட்டாலும் எதாவது கொடுப்பாங்க, சேர்த்து உங்ககிட்ட பேசும்போது மைக் இங்கே மாட்டி விட்டுடுறேன் சரியா ரவினா? இதுக்கும் கேட்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங், நியூயார்க் பீஸா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 1 slice ஆஃப் நியூயார்க் பீஸா லைக் 250 rupees அரௌண்ட், ஒரு 300 அரௌண்ட் அந்த மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி சில்லி ஃப்ளிக்ஸ் அண்ட் ஒரிகனோ கொடுத்துருந்தாங்க. 2 சாஸ் சம்மடி மஸ்ட் ட்ரை. ஒரு டிப்புக்கு வந்து 30 rupees. நார்மலாக கேஎஃப்சிலேயும் 30 rupees தான் இல்லை? அந்த மாதிரி நார்மலாக இந்த மாதிரி 2 டிப், சாரி 4 டிப்ஸ், அந்த 2 டிப் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லிட்டு கேட்டு தான் வாங்கினோம். பட் மற்ற ரெண்டுமே வந்து மட்டமாக இருக்கு. ஆனஸ்ட் ரிவ்யூப்பா. இது வந்து க்ரீன் கலர் சட்னி மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து க்ரீன் கலர் சட்னினா மயனஸ் போட்ட மாதிரி இருக்கு. ஃபுட் பிளாகர் ஆக விடு. அப்புறம் வீட்டுலலாம் டேப்ல குழால தண்ணி அன்மடா வந்தா குச்சி வச்சு அடைச்சு ஒரு அடை அடைப்போம்.
இந்த மாதிரி நீ பண்ணி அடைச்ச இந்த டிஷ்யூ பேப்பர்ல அந்த ஒரு மீம் வரும் தெரியுமா, இஃப் யுவர் பாய் ஃப்ரெண்ட் டோன்ட் யுவர் ஃப்ரெண்ட் வில் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு ஊட்டுவாங்க. இதை விடவே அந்த ரீல்ஸ் பண்ணலாமா? உன்னை காட்ட மாட்டாங்க. வந்து ஒரு ஸ்பூன் வரும் சரி, அவங்க ஊட்டி விடுவாங்க. அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா, இஃப் யுவர் பாய் ஃப்ரெண்ட் டோன்ட் யுவர் ஃப்ரெண்ட் வில். உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு ஊட்டலன்னா உன்னோட ஃப்ரெண்ட் ஊட்டுவாங்க. வா பேர் வா பண்ணலாம். ஏ ஆளு கண்டுட்டாங்க. வெக்கமே இல்ல. லைக் நான் காமனாக அண்ணா நகர் சைட் போனால் கூரா ஃபுட் ஸ்ட்ரீட் இல்லைனா வேற ஒரு ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஓஜி ஸ்பாட்ஸ், அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டு நானும் போவோம். பட் இந்த ஸ்பாட் நல்லாவே இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக காமாக. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்தாங்க. நான் வந்து அண்ணா நகரில் சாந்தி காலனியில் இட்ஸி பிட்ஸி அப்படின்ற ஒரு கிராஃப்ட் ஷாப் வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கேருந்து தான் போயிருந்தேன். பிகாஸ் நான் ஒரு எப்படி சொல்கிறது கிராஃப்ட் பைத்தியம் மாதிரி. ஸோ அங்கே அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அண்ட் நான் வந்து ரெசின் மோல்டு அண்ட் எனக்காக தேவைப்பட்ட ரெசின் ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன். இந்த ஷாப் ஒன் ஆஃப் த ஹெவன் ஃபார் த ஆர்டிஸ்ட்னே சொல்லுவேன். வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் நானுமே வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். லாகஸ்லாம் எப்படிதான் ஸ்கிரிப்டே இல்லாம அழகா பேசுறாங்கன்னே தெரியல. நம்மளால முடியலப்பா. போக போக தான் முடியுமா. தான் எடுத்திருக்கேன். ஓகே இதான்